அடுத்த நாள் இவனது அப்பா பேங்காக்கில் இருந்து கிளம்பி சென்னை வருவதால் விஜய் அவனது அம்மா மற்றும் இரு தம்பிகள் அவனது அப்பாவை அழைத்து வர விமான நிலையம் சென்றனர். விஜய்க்கு என்னதான் அப்பாவை பிடிக்காது என்றாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் பாசம் இருந்தது. இன்னொரு புறம் நாம எதுவும் பிடிமானமே இல்லாமலேயும் இருக்கோம். தம்பிங்க 2 பேரும் வேற நாம எப்படா ஒழிவோம்னு காத்திருக்காங்க. கல்யாணம் வேற ஆகல. நம்ம சமூகத்துல ஏற்கனவே எல்லாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க. அப்பா இல்லைன்னு தெரிஞ்சா நம்மளை மதிக்கவே மாட்டானுங்க என்றபடி அவனுடைய மனதிற்குள் யோசித்து கொண்டிருந்தான். இப்போது அவனுடைய அப்பா ஏர்போர்ட்டிலிருந்து வெளிவருவதை கண்டான். அவருடைய உருவம் அவனுக்கு அருகில் தென்படத் தொடங்கியதும் அவனையும் அறியாமல் அவனுடைய கண்களில் நீர் கோர்க்க தொடங்கியது. அவனது அப்பாவிடம் அதனை காட்டாதவாறு கண்களை துடைத்து கொண்டான். அவனது அம்மா அவரை கண்டதும் ஐயோ பாப்பேனா ஆயிடுச்சே, வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம் என அழத் தொடங்கினாள். விஜய் அப்பாவுக்கு அருகில் சென்று பேசாமல் நடப்பதை பார்த்து கொண்டான். அவர் இவன் மீது பாசமே இல்லாத காரணத்தால் மற்றும் சிறிய வயதில் அவனை மிரட்டி கொண்டும் இருந்ததால் அவரை அப்பா என்று கூப்பிடுவதையே வெறுத்து மறந்திருந்தான். அப்பாவின் நண்பர் முனிரத்னம் இவர்களிடம் நாளைக்கு காலையில எல்லாம் டாக்டர் தனிகாச்சலத்தோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதனால காலையில 10 மணிக்கெல்லாம் ராமச்சந்திரா வந்துடணும், என்ன புரிஞ்சுதா என்றார். மேலும் விஜயின் அம்மாவிடம் விடுங்கம்மா, அழாதீங்க, அவர் தான் பத்திரமா வந்துட்டாரேம்மா, நாங்க தான் அவரை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டோமே, அதனால இனிமேல் ஆக வேண்டியதை பாருங்க என்றார். இப்போது இவர்கள் அனைவரும் அவனது அப்பாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றனர். அவனது அப்பா வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர்கள் வளர்த்து வந்த நாய் டிம்மி அவனது அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அவரது கால்களை வருடத் தொடங்கியது. அவனது அம்மா அப்பாவிடம் பாருங்க, இந்த நாய்க்கு கூட எவ்வளோ அறிவு, நீங்க எப்போ ஐசியூல சேர்ந்தீங்களோ அப்போலேருந்தே ரொம்ப சோகமாகி சரியாவே சாப்பிடல, இப்போதான் ரொம்ப சந்தோஷமா குதிக்குது என்றாள். அவனது அப்பா டேய் டிம்மி போதுண்டா, நக்காத, போய் பாலை குடி என்றதும் வேகமாக சென்று அதனுடைய தட்டில் வைத்திருந்த பாலை விருட் விருட் என்று சத்தத்துடன் குடித்தது. அடுத்த நாள் காலை விஜயையும் அழைத்து கொண்டு அவனுடைய அப்பாவுடன் ராமச்சந்திரா சென்றடைந்தனர். டாக்டர் பரிந்துரைத்த பல்வேறு டெஸ்டுகளையும் இசிஜி எக்ஸ்ரேவையும் மேற்கொண்டனர். அனைத்தையும் பார்த்த டாக்டர் ஹார்ட்ல பிளாக் இருக்கு, ஆனா பயப்பட தேவையில்லை, இப்போ ரொம்ப நவீன முறை இருக்கிறதால இதை ஆன்ஜியோ முறையில சரி பண்ணிடலாம், என்ன செலவு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆகும் என்றார். இவர்களும் சரி என்று மருத்துவமனையில் அட்மிட் ஆனார்கள். விஜயுடைய அப்பாவிற்கு அந்த மருத்துவமனையில் பலருடன் பழக்கம் இருந்ததால் இவர்களுக்கென்று தனியாக விஐபிகள் மட்டும் தங்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டது. அவ்வறை மிகவும் பரந்து விலாசமாக உயரக டிவி, ஃப்ரிட்ஜ், பார்க்க வருபவர்கள் உட்காருவதற்கு பெரிய சோஃபா மற்றும் குளிர்சாதன வசதிகளுடன் அமைந்திருந்தது. இவர்கள் மூவரும் அந்த அறைக்குள் நுழைந்ததும் என்னடா இது, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோமா